விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மேமை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வலிக்கு துணை திரு வடிவேலனும் செங்கோடனும் மயூரனுமே. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஓதிமலை முருகன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த மலைக்கு ஓதிமலைன்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு தெரியுங்களா? வேத அகம விதிகளையும் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தையும் மோதியதால் மோதிமலை என்று பேர் வந்துச்சு. போகர் பழனிக்கு போகிறதுக்காக இந்த வழியாக போய்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் வழி தெரில. அதாவது நம்ம பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் இருக்குது, அங்கே போய் நம்ம உட்காரலாம் அப்படின்னு தியானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது 5 முகத்தோடையும் 8 கரங்களோடையும் இருந்த முருகப்பெருமான் ஒரு முகத்தோட காட்சி தந்து போகருக்கு பழனிக்கு போகிறதுக்கு வழி சொல்லியிருக்காரு. அவங்க சொன்னாங்க, நான் சின்ன வயசுலேருந்து வரேன்னு சொன்னாங்க அந்த பாட்டி. இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் அன்னூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க மோதிமலை ஆண்டவன் திருக்கோவில். இங்கிருந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் அவ்வளோ அழகாக இருக்குங்க, பாருங்கள். எந்த ஒரு நோய் நொடிகள் இருந்தால் கூட இந்த மலையில் இந்த மலையில் வீசுகிற காற்றை சுவாசித்தாலே போதும்னு சொல்கிறாங்க. விநாயகர் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வாங்க மேலே போய் பார்த்துடலாம். இந்த ஒவ்வொரு மண்டபமும் பார்த்திங்கன்னா இப்போதான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய பாதம் நாடி இங்கே வந்தால் பாவம் போகும்னு சொல்கிறாங்க. விநாயகர் சன்னதிக்கு முன்னாடியே ஒரு ஆர்ச் இருக்குது. அந்த ஆர்ச்சுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா சீட் போடுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இந்த மலையில் பாதி படிக்கட்டுகள் சமமாகவும் மீதி இருக்கிற படிக்கட்டெல்லாம் செங்குத்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த முருகனுக்கு பார்த்தீங்கன்னா கௌஞ்ச வேத மூர்த்தின்னு சிறப்பு பேரும் இருக்குங்க. வாங்க வெள்ளை விநாயகர் கோயிலுக்கு போய் பார்த்துடலாம். இப்போதான் பாதி படிக்கட்டுகள் ஏறி வந்திருக்கோம். இன்னும் பாதி படிக்கட்டு இருக்குது. நம்ம வெள்ளை விநாயகர் கோயிலேருந்து இன்னும் பாதி படிக்கட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. பாருங்க, இந்த சீட் நிழல்ல இருந்து சூரிய ஒளி பாருங்க, கரெக்டா விநாயகருக்கு நேர அடிக்குதுங்க. இங்க இருக்கிற விநாயகர் பேரு வெள்ளை விநாயகர்னு சொல்றாங்க. வாங்க எப்படி இருக்காருன்னு போய் பார்த்துடலாம். எல்லாரும் இவரை வணங்கிட்டு தான் போறாங்க. விநாயகருக்கு பக்கத்தில் பக்தர்கள் எல்லாம் விளக்கு ஏற்றி வழிபட்டிருக்காங்க. வலது பக்கமும் இடது பக்கமும் பார்த்தீங்கன்னா 5 தலையோட நாகசர்ப்பு இருக்கிற மாதிரி சிலையை வடிவமைச்சு வச்சிருக்காங்க. பாருங்க, எவ்வளோ அழகா இருக்காருன்னு பாருங்க நம்ம வெள்ளை விநாயகர். சரி, நம்ம ஓதிமலை முருகன் கோயிலுடைய மகிமை பத்தி கொஞ்சம் சொல்றீங்க? நாங்க ஓதிமலை முருகன் கோயிலுக்கு வந்துட்டே இருக்கோங்க தொடர்ந்து. சரிங்க. கடவுள் முருகருக்கு ரொம்ப அதிக சக்தி இருக்குதுங்க. நாங்க அன்னூர் பக்கத்துல இருந்து ஒரு கிராமத்துல இருந்து வர்றோங்க. அன்னூர்ல இருந்து வரேன். அன்னூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வர்றோங்க. ஓதிமலை ஆண்டவருக்கு ரொம்ப அதிக சக்தி இருக்குதுங்க. நம்பி வரலாம். என்ன வேண்டணுமோ அது நிறைவேறுதுங்க. நீங்க இங்க ஏதாவது வேண்டி இருப்பீங்க இல்லையா? கண்டிப்பா நிறைவேறணுங்க. என்னோட ஃபேமிலியில எல்லாம் ப்ராப்ளம்ட்டு நான் கொஞ்சம் அவர்கிட்ட ப்ரே பண்ணுங்க. அது எனக்கு கடவுள் கொடுத்துட்டாருங்க. ஓதிமலை முருகன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். அவருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா, அதாவது பிரம்மன்
கைலாயத்துக்கு சிவபெருமான் வந்து பார்க்க போயிருக்காரு. பார்க்க போகையில் விநாயகரை மட்டும் வழிபட்டுட்டு முருகப்பெருமான் வந்து வழிபடாமல் சென்றிருக்காரு. அப்போது முருகன் வந்து சொல்லியிருக்காரு, என்ன எங்கள் அண்ணனை மட்டும் வழிபட்டுட்டு போகிற, என்ன ஏன் வழிபடாமல் போகிற, ஓம் என்னும் பிரணவ மந்திரத்துக்கு பொருள் கூறு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எனக்கு அதுக்கு அர்த்தம் இல்லையப்பா அப்படின்னு வந்து பிரம்மன் வந்து சொல்லியிருக்கார். ஓம் என்னும் பிரணவ மந்திரத்துக்கே உனக்கு பொருள் தரல, நீ எப்படி படைக்கும் தொழிலை பண்ணுற அப்படின்னு சொல்லி படைக்கும் தொழிலை முருகப்பெருமானே வந்து வாங்குறார். அந்த ஒரு திருத்தலம் தாங்க இது. படைக்கும் தொழிலை பிரம்மன் கிட்ட இருந்து வாங்கின முருகப்பெருமான் தலைவன் சும்மா இருப்பாரா? தாம் படைக்கிற அத்தனை ஆத்மாக்களையும் புனித ஆத்மாக்களாக இருக்கணும்னு புனித ஆத்மாக்களாக படைச்சாருங்க. படைத்த உடனே பூமாதேவினால் பாரம் தாங்க முடியல. பூமாதேவி போய் சிவபெருமான் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, என்னால் பாரம் தாங்க முடியல, அவர்கிட்ட இருந்து வரத்தை வாங்குங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார். சிவபெருமான் வந்து முருகப்பெருமான் கிட்ட போய், முருகா போதும் உன்னுடைய திருவிளையாடு, நீ வந்து படைக்கிற ஆற்றலை பிரம்மன் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார். விநாயகர் கோயிலுக்கு மேலே இருந்து தான் வந்து செங்குத்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மண்டபம்லாம் இப்போ தான் கட்டியிருக்காங்க புதுசாக, பாருங்கள். படிக்கட்டும் வந்து அகலம் பண்ணியிருக்காங்க. அடியவர் கூட்டம் சூழ்ந்திடா ஆனந்தம். விநாயகர் கோயிலிருந்து மேலே ஏறி வந்தோடனே ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தை தாண்டினோடனே வந்து சுயம்புலிங்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. வாங்க போய் பார்த்தாலும். மேலே வந்து ஸ்டெப்பு வந்து ரொம்பவுமே பக்கமாக இருக்குதுங்க. ஆனால் ஒரு பாப்பா வந்து சின்ன பாப்பா, ஒரு 5 வயசு தான் இருக்கு பாருங்க. அதாவது வந்து நம்ம கால் நேரத்துக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பாப்பா முட்டி போட்டு ஏறுது. கீழிருந்து மேலே வரைக்குமே இப்போ முட்டி போட்டு. சரி சரி. ஓ சரி சரி, பரவாயில்ல. இந்த வயசுல வந்து இந்த மாதிரி ஏறி வராங்க இல்லையா? அந்த முருகன் என்னைக்கும் உனக்கு கூட இருப்பார். சுயம்புலிங்கன்னு சொல்றாங்க. அதாவது வந்து தானே உருவான ஒரு லிங்கம் பாருங்க. படிக்கட்டு வந்து செங்குத்தாக இருக்கிறது, பிடிச்சிட்டு போகிறது ஒரு கம்பி மாதிரி வச்சுருக்காங்க. இதை செங்குத்து படிக்கட்டுன்னு சொல்கிறாங்க. நேராக இருக்கும். கூட்டம் அதிகமாக வந்தங்காட்டி எடுக்கிற பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க. எத்தனையோ வேண்டுதல் வேண்டி முருகனுக்காக பார்க்கறதுக்கு வர்றோம். கோவை மாவட்டத்தில் சிறுமுகைக்கு அருகே அமைந்துள்ள ஓதிமலை, அதாவது வந்து சிவபெருமானுக்கு வந்து வேதத்தை ஓதி, ஏன்னா ஒரு 100 படிக்கட்டு தான் இருக்குது. வாங்க போயிடலாம். மேலே வந்து யாராவது கஷ்டம்தான், ஆனால் இருந்தாலும் வந்து அவர் பார்க்கணும் அப்படின்னு வந்து நினச்சேருந்தோம்னா சீக்கிரமாக ஏறிடலாம். அது அவரோட அருள்னால இயங்கிட்டு இருக்கோம்க்கா. வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதே பெருசுன்னு சொன்னாங்க ஒரு அக்கா.
ஆனால் அதாவது வந்து எப்படின்னா அவருடைய அருளால் இயங்குறங்காட்டி அதெல்லாம் சாதாரணமாக போயிடுங்கிறது. எழும் அந்த ஒளி முருகன் வருகையின் 80 படிக்கட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க. அடி எடுத்து வைத்தால் அதிரும் பூமி, கண் திறந்தாலே எரியும் தீ, கேமராமேன் கதறாப்பு. என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் தான் ஹை ஆயிடுது. பரவாயில்ல, அவருடைய அருள் இருக்கிறங்காட்டி எல்லாமே ஈஸி தான். வாங்க. வந்துட்டோங்க பாருங்க, இதுதான் நம்ம ஓதிமலை முருகன் கோயிலோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓம் முருகாங்கிறத இப்போ புதுசாக வச்சுருக்காங்க. அதை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா வேல் கொண்டு காம்பவுண்டுக்கு மேலே வேல் இருக்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. பர்மிஷன் வந்து படிக்கிறதுக்கு கீழே இருந்து பர்மிஷன் இருக்கு, ஆனால் மேலே இல்லை. எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா.